அட்ராக்டிவ். நாம் எப்படி மற்றவங்க முன்னாடி ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தெரிகிறது? ஒருத்தர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு வேலையை வாங்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இது எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். முதல் விஷயம், எப்பயுமே ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போது நாம் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம், அதில் ஏதோ தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச தவறை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வருமா இல்லையா? அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா நாம் அதை பற்றியே பேசி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த முறை இந்த தவறு செய்யாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் எப்பயுமே கோபத்தோடையே பேசுகிறாரு அப்படின்னா நமக்கு அவரை பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கோபமாக பேசிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவே நீங்கள் சாஃப்டாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்பாங்க. ரெண்டாவது விஷயம், மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போய் உங்களை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிடிக்காது. இதுவே நீங்கள் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேளுங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேளுங்க. அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் என்ன விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் பொறுமையாக கேட்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும். அதனால் உங்களை பற்றியே நீங்கள் பேசிகிட்டே இல்லாமல் மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. அடுத்தது மூணாவது விஷயம், மற்றவங்களோட கருத்தை நேரடியாக புறக்கணிக்காதீங்க. அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேரடியாக இல்லை இந்த ஐடியாவெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்படி சொல்கிறது மூலமாக அவரோட கருத்தை நீங்கள் நேரடியாகவே புறக்கணிக்கிற மாதிரி ஆகிடும். இது அவர் கொஞ்சம் மன கஷ்டத்தை உருவாக்கும். என்னடா நாம் ஒரு ஐடியா சொன்னோம், இவன் நேரடியாக இல்லை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொல்கிற ஐடியா உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நாம் கொஞ்சம் இப்படி செய்யலாமே அப்படின்னு அப்போது தான் அந்த இடத்துல உங்களோட ஐடியா நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக நீங்கள் புறக்கணிக்காமல் ஒரு மறைமுகமாக நீங்கள் சொல்கிற ஐடியா பரவாயில்ல, ஆனால் நாம் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களோட ஐடியா அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். அடுத்தது நாலாவது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நீங்கள் பாராட்டுங்க. ஏன்னா இந்த பாராட்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டுறாங்க, நாம் ஒரு சின்ன விஷயந்தான் செஞ்சுருப்போம், அதை புகழ்ந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாராட்டுங்க. அவரை பற்றி மற்றவங்க கிட்ட புகழ்ந்து பேசுங்க. இது அவர் உங்களை கவனிக்கும்போது நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக அந்த இடத்துல இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட நாம் மற்றவங்கள பாராட்ட மாட்டோம். இந்த சின்ன விஷயம் தானே செஞ்சுருக்கான், இதுக்கெலாம் பாராட்டணுமா அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒருத்தர் எந்த ஒரு சின்ன விஷயம் நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை நம்ம பாராட்டணும். அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நீங்கள் அதை பாராட்டுங்க. அப்படி நீங்கள் பாராட்டுறது மூலமாக அவங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய நினைப்பாங்க. அடுத்தது அஞ்சாவது விஷயம், மற்றவங்கக்கிட்ட போய் அறிவுரைகள் கேளுங்க, இல்லை ஏதோ ஒரு கேள்விகள் கேளுங்க. இது ஏன் இப்படி பண்ண சொல்கிறேன்னா, மற்றவங்ககிட்ட நீங்கள் கேள்விகளோ இல்லை ஒரு சஜஷனோ கேட்கும்போது அவங்க ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. பரவாயில்ல, நம்மக்கிட்ட சில ஐடியாஸ் கேட்குறாங்க, ஒரு சில சஜஷன் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அடைவாங்க. அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன், மற்றவங்க நம்மக்கிட்ட ஒரு சில ஐடியாஸ் கேட்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஐடியா சொல்லும்போது நாம் அந்த இடத்துல ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பரவாயில்ல, நம்மக்கிட்டேயும் ஒரு ஐடியாஸ்லாம் கேட்குறாங்களே அப்படின்னா நம்ம ஒரு ஹாப்பியாக இருப்போம். அதேமாதிரி தான் மற்றவங்களுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நான் சொல்கிறேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வர காணொலியில் நான் பதிவிடுறேன். நம்ம காணொலியில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.